திருச்சி, சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், பால் பண்ணைகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்களை வழங்கிடும் அடையாளமாக 10 வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வட்டார வளர்ச்சியாளர் பந்தவாசி. சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்கான 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு வழங்கினார். ரூபாய் 71 கோடியே 94 லட்சம் மதிப்பீட்டில் 19 ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளதை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 10 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகள் மற்றும் 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் மாபொடையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.